வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு உங்ககிட்ட எதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம் அப்படின்னா, பணம், நகை, சொத்து, சுகம், இதில் எது வேணுமோ உங்களுக்கு அதை தாராளமாக நான் ஒரு தீபம் சொல்கிறேன். அந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு நீங்கள் அந்த தீபத்துக்கிட்ட வேண்டி வணங்கி கேட்டால் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். அதுதாங்க இந்த பதிவு. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார நன்றி. நமக்கு எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு நியாயமான ஆசை தாங்க பணம், நகை. நிறைய பணம் சேர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும், நிறைய நகை சேர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி சொத்து வாங்கணும், சுகமாக இருக்கணும், எல்லாருக்குமே இயல்பாக இருக்கக்கூடிய ஆசைகள் தான். ஆனால் அதெல்லாம் நமக்கு காணல் நீர் மாதிரி காணாமல் போயிடுது. அது நிச்சயமாக நம்ம லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த தீபத்தை நம்பிக்கையாக ஏற்றுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது மெயினாக மருதாணியை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு பரிகாரம்லாம் சொல்லிட்டு வரப்போகிறேன். நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அதை கேட்ட உடனே சொர்க்கத்திலிருந்து உடனே உங்களுக்கு அதாவது ஆன்சர் கிடைக்குமா. நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு சொர்க்கத்திலிருந்தே ஓகே உடனடியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். யோகம் அதிர்ஷ்டம் கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கு மேலே பேரதிர்ஷ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதாங்க நமக்கு கிடைக்கும் இந்த தீபத்தை ஏற்றதுனால. பல நன்மைகள் நம்மளை தேடி வரும். இப்போ நம்ம வீட்டில் மெயினாக மருதாணி வைக்கணுங்க. மருதாணி செடி இருந்தால் வீட்டில் பல நன்மைகள், சகல தெய்வதையும் நம்ம வீட்டில் குடியிருப்பாங்க. அதே மாதிரி மகாலட்சுமி எப்பவும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இட வசதி இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்ஸில் இருக்கோம், நமக்கு செடி வைக்கலாம் இடம் இல்லை. அதனால் நீங்கள் தொட்டி மாதிரி வாங்கிக்கோங்க, தொட்டியில் வளர்க்குற மாதிரி வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு வாசல் இருக்கு இல்லையா, வாசலுக்கு முன்னாடி அந்த செடியை வச்சுடுங்க. அந்த தொட்டியில் அந்த செடியை வச்சுடுங்க. அப்போது வீட்டுக்கு எந்த துர்தேவதையும் உள்ள நுழையாமல் அந்த செடி பாதுகாப்பாக இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி நம்ம வீட்டிலையே வளர்க்க முடியலனாலும் ஒரு தொட்டியில் இந்த செடியை வச்சு வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கலாம். அதோட நன்மைகள் எக்கச்சக்கம். இப்போ மருதாணி செடியை நம்ம வளர்க்குறத சொல்லிட்டோம். மருதாணி செடி இருக்கிற இடம் சொர்க்கமாக மாறிவிடும். நல்ல தேவதைகளின் வருகை அந்த இடத்துல இருக்குங்க. துஷ்ட சக்திகள் வீட்டிற்குள்ள நுழைய முடியாது. பணமழை வீட்டில் கண்டிப்பாக பொழியும். மகாலட்சுமி எப்பவும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்கங்க. வறுமை நிறைந்த வீடு சகல சௌபாக்கியம் நிறைந்த வீடாக மாறிடும். மகிழ்ச்சியான சுபீட்சமான வீடாக மாறும். நல்ல பேரதிர்ஷ்டம் கிடைச்சா எப்படி அந்த வீடு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த வீடு சுபமாகும். அந்த வீட்டில் இருக்கவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. இப்போ நம்ம மருதாணி இலை வச்சு தான் இந்த தாந்திரிக முறையை நம்ம பண்ண போகிறோம். மருதாணி இலையை பறிச்சுட்டு வந்துட்டீங்களா? இப்போ வீட்டில் இருந்தாலும் வீட்டிலேருந்து கொஞ்சம் இலையை பறிச்சுக்கோங்க. சும்மா ஒரு 10 இலை பறிச்சுக்கோங்க. ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க, அதில் மருதாணி இலையை பரப்பிட்டு அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுங்க, 3 1 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் தாங்க வைக்கணும், 2 ரூபாய் காயின்லாம் வைக்கக்கூடாது. 1 ரூபி காயின், அந்த நாணயம் இருக்கு இல்லையா, காயின், அதை 3 எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த தட்டில் நம்ம இலை பரப்பியிருக்கோம் மருதாணி இலை, அதுக்கு மேலே இந்த 1 ரூபாயை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மண்ணகல் விளக்கு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் போடலாம். இல்லையா நெய் இருக்கா, தாராளமாக ஊற்றுங்க. மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நெய். நல்லெண்ணெய் விட நெய் ரொம்ப ரொம்ப உகந்தது. அதுவும் நம்ம பணத்துக்காக தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதனால் வீட்டில் எப்போவுமே அந்த நெய் வாசனை வந்துட்டே இருந்தால் கண்டிப்பாக மகாலட்சுமி நம்ம பக்கம் கண்ணு திறந்து பார்ப்பாங்க. மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த இலையில 1 ரூபாய் வைங்க, அதுக்கு மேலே ஒரு அகல் வைங்க, அகலுக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க. அதில் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இல்லையா உங்ககிட்ட நெய் இருக்குன்னா நெய் ஊற்றிட்டு தாமரை தண்டு திரியின் கடையில் விற்கும். தாமரை தண்டு திரியும் பஞ்சு திரியும் போட்டு ஒன்றா திரிச்சுக்கோங்க. திரிச்சிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. வெள்ளை கலர்
நான் சொல்கிறது கலர்லாம் கிடையாது, வெறும் பஞ்சு திரி, அது கூட கொஞ்சம் தாமரை தண்டு திரியும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. வெள்ளை வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம், ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி போட்டு நீங்கள் இதை வந்து எங்கே செய்யணும், வீட்டு பூஜை ரூம்லேயே செய்யலாம். அப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து விட்டு மகாலட்சுமி மனசார நினைங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணும், நான் சொன்னேன் இல்லைங்களா, பணம் வேணுமா, சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, இல்லை உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை? மோஸ்ட்லி நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை பணம் தாங்க. அதனால் உங்களுக்கு பணம் வேணுமா, ஓகே, மனசார இந்த மகாலட்சுமிகிட்ட வேண்டுங்க. இல்லை உங்களுக்கு வேற என்ன தேவை அதையும் நீங்கள் மனசார வேண்டுங்க. வேண்டிட்டு நீங்கள் இந்த தீபத்தை, இந்த மருதாணி தீபத்தை, மகாலட்சுமி கடாட்சம் இருந்த இந்த மருதாணி தீபத்தை நீங்கள் பூஜை ரூமில் தான் போடணும். இதை மகாலட்சுமி நினச்சி தான் ஏற்றணும். இந்த தீபம் டெய்லி வீட்டில் ஏற்றலாம், பூஜை ரூமில் ஏற்றலாம். இந்த மருதாணி இலையை டெய்லி மாற்றணும்னு அவசியம் கிடையாது. மருதாணி வந்து காஞ்சாலும் அதோடைய தன்மை மாறாது. இப்போ மாதத்திற்கு ஒரு முறை நம்ம கீழே தட்டில் வச்சுருக்கோம் இல்லையா இலை, அதை வந்து மாதத்திற்கு ஒரு முறை அதை மாற்றிடுங்க. மாற்றிட்டு வேறு ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்டில் இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து, இல்லை எங்கள் வீட்டில் இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னா டெய்லி கூட மாற்றிக்கோங்க. நான் சொல்கிறது இல்லாத எங்கள் வீட்டில் தான் நான் சொன்னேன். ஏன்னா எங்களை மாதிரி சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் மருதாணி செடிலாம் கிடைக்காதுங்க, எல்லாம் கிடைக்காதுங்க, ரொம்ப கஷ்டம். அதனால் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது உங்கள் வீட்லேயே இடம் இருக்குது, நீங்கள் செடி வளர்க்குறீங்க, மருதாணி செடி இலையெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா டெய்லி கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. விளக்கேற்றுறீங்களா, அந்த தட்டில் இருக்க இலையத்து போட்டுட்டு அந்த வேறு இலை வச்சு அதே 3 ரூபாய் வச்சு 300 1 ரூபாய் காயின் இருக்குல்லையா வச்சு நீங்கள் அகல் வெற்றிக்கோங்க. கிடைக்கும்னா ஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்கோங்கப்பா, கிடைக்கலன்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுடுங்க. மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் அந்த இலையை எடுத்து தனியாக வச்சுருங்க, குப்பையை போடாதீங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அந்த இலையெல்லாம் காஞ்சிடுச்சு இல்லையா, மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டீங்கள, இல்லை டெய்லி கூட மாற்றுறீங்கள, அந்த இலையெல்லாம் எடுத்து சேஃப்டியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த நல்ல நம்ம மிக்சி ஜார்லேயோ இல்லை அம்மி இருந்தால் அம்மிலேயோ இல்லை கூழாங்கல் இருந்தால் கூழாங்கல்லையோ தரையிலையோ வச்சு நல்லா அரைங்க, உங்கள் கையால் அரைங்க. அரைச்சிட்டு அந்த தீபம் போட்டதுக்கே நமக்கு பலன் எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஏன்னா அதிர்ஷ்டம், நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டம் நமக்கு தேடி வரும். உங்களுக்கு என்ன நினச்சிங்களா, வீடு வேணுமா, சொத்து வேணுமா, வாகனம் வேணுமா, நகை வேணுமா, அவ்வளவும் உங்களுக்கு சொர்க்கத்திலேருந்தே கிடைக்குங்க. அந்த மருதாணி இலை தீபம் நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கையோட மனமுருகி கேளுங்க, செய்யுங்க, செஞ்சுட்டு வாங்க. இது இத்தனை வாரம் அத்தனை வாரம்லாம் கணக்கு இல்லைங்க. உங்களுக்கு வீட்டில் நம்ம பூஜை ரூமில் ஒரு தீபம் ஏற்ற போகிறோம், எக்ஸ்ட்ரா ஒரு அகல் தீபம் ஏற்ற போகிறோம், அவ்வளோதான். அகல் தீபம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணுங்க, வேறு தீபம் வேறு விளக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது, வெள்ளி விளக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த நம்ம அந்த இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அரைச்சிட்டோம். அரைச்சிட்டு கையில் வச்சுக்கோங்க. கையில் நீங்கள் அந்த இலையை அரைச்சி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய, அதாவது அந்த நீங்கள் எதுக்காக வேண்டினீங்க, நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தானே வேண்டி தீபம் ஏற்றுனீங்க, அதுக்கு உண்டான முழுமையான நல்ல பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த மருதாணியை அந்த பெண்கள் வச்சுக்கோங்க. அதுவும் சொஸ்திக் மாதிரிலாம் வரைஞ்சி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. சொஸ்திக்லாம் இந்த அதோட பவரே எங்கேயோ. அந்த மாதிரி உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். அந்த தீபம் அந்த அளவுக்கு நமக்கு பேர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தீபம். அதில் யூஸ் பண்ண இந்த இலையை நம்ம வச்சுக்கும் போது எக்கச்சக்கமாக இருக்குங்க. நீங்கள் அந்த இலையை அரைச்சி நீங்கள் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நமக்கு இருக்கிற வறுமையெல்லாம் நீங்கி நம்ம வந்து எப்படி சொல்கிற பெரிய பணக்காரரா, செல்வந்தரா, சொசைட்டியில் நிறைய பணம் நகையோட சொத்து சுகத்தோட வீடு வாசல் காரு பங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுகபோகமா நல்ல பேர் அதிர்ஷ்டத்தோட ஓஹோன்னு வாழலாம். தேங்க்யூ.